இன்றைய காலகட்டத்திலே மக்களாட்சி, அதாவது ஒரு காலத்திலே மன்னர்களுடைய ஆட்சி நடைபெற்றது. தற்போது நாம் எல்லாம் மக்களாட்சியிலே இருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகள், தெரிந்தோ தெரியாமலோ செய்த பிழைகளுக்கு என்ன முறையிலே தண்டனைகள் வழங்க வேண்டும் என்று சட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. அதை நம்முடைய அரசியலமைப்பு சாசன சட்டம் நமக்கு வரையறுத்து தந்திருக்கிறது. ஆனால் இந்த சட்டங்கள் எல்லாம் உருவாவதற்கு முன்னாடியே நம்முடைய இந்த பாரத நாட்டிலே பலவிதமான கொள்கைகளும் கோட்பாடுகளும் மனிதர்களுக்கு மட்டுமன்றி எல்லா உயிர்களுக்குமாக சொல்லப்பட்டது. அது நமது நாட்டிலே சின்ன சின்ன கதைகளாகவோ அல்லது வாய்மொழி கூறுகளாகவோ காலம் காலமாக கடத்தப்பட்டும் வந்தது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நமது நாட்டிலே மிக பழமையான இதிகாசம் என்றால் அது இரண்டு. ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். ராமாயணத்தை விடவும் மகாபாரதமானது மிக பரந்துபட்ட கிளை கதைகளை உடையது. பெரும்பாலும் தமிழர்களாகிய நாம் அந்த கதை மாந்தர்களையும் கதை கூறுகளையும் ஏதோ ஒரு இடத்தில் இருந்து உணராமல் நம்முடைய வாழ்க்கை முடித்து போகவே முடியாது. அந்த வகையிலே படித்தவர்கள் மட்டுமல்ல, பாமர மக்களிடமும் உழைப்பாளிகளிடமும் கூட இந்த மகாபாரதமானது செவிவழி செய்தியாக பரவித்தான் கிடைக்கிறது. இந்த கதை கருவும் இந்த காட்சியும் நம்மில் பலருக்கு தெரிந்திருந்தாலும் சில குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் இன்று நான் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள கோருகிறேன். அதுவும் மார்கழி மாதம் மனிதனாக அவதரித்து அந்த திருமாலையை கணவனாக கொண்ட ஆண்டாள் எப்படி அடைந்தாலோ அவருடைய திருவடியை, அதுபோல இந்த மார்கழி மாதத்திலே கண்ணனை பற்றி நாம் சிந்திக்காமல் இருக்க முடியுமா? அதனால் கண்ணனை பற்றியும் கண்ணன் தூது சென்றதை பற்றியும், இன்னும் சொல்ல போனால் கண்ணன் தூது என்பதை விட கண்ணனுடைய திருவிளையாடல் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த பாரத கதையினுடைய இன்னைக்கு சொல்றோம் இல்லைங்களா, ஹீரோ நாயகன் என்றால் அவன்தான். ஏனென்றால் அவன்தான் பரம்பொருள். இந்த உலகத்திலே எப்பொழுதெல்லாம் அதர்மம் அதிகமாகிறதோ அப்பெல்லாம் திருமால் அவதாரம் எடுத்து வந்து இந்த பூமியினுடைய பாரத்தை குறைப்பதாக நமக்குள்ளே ஒரு ஐதீகம் உண்டு. அந்த வகையிலே தான் கண்ணன் ஒரு தேரோட்டி போல இந்த கதையையும் நகர்த்தி கொண்டே சொல்கிறான். நம் எல்லோருக்கும் தெரிந்த கதைதான். கௌரவர்கள் பாண்டவர்கள் என்ற இரண்டு பிரிவுகளுக்கிடையே நடக்கக்கூடிய மண்ணாசை பற்றியதுதான் மகாபாரதம். மண்ணாசையை பற்றி கூறுவது மகாபாரதம், பெண்ணாசையை பற்றி கூறுவது ராமாயணம். இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் நிறைய வழக்குகள் எதை பற்றி இருக்கிறது என்றால் நிலம் சார்ந்த இந்த பிரிவுகள் சார்ந்த பிரச்சனைகள் தான் அதிகமாகும். இது அப்பொழுதே கூட இருந்திருக்கிறது. ஆனால் செய்தி அதுவல்ல. மண்ணாசை என்று ஒரே வார்த்தையில் குறிப்பிட்டாலும் பேராசை காரணமாக ஒரு மனிதன் எந்த அளவுக்கு செல்வான், அவன் எப்படியெல்லாம் அழிந்து படுவான் என்பதுதான் மகாபாரத கதை நமக்கு உணர்த்தக்கூடிய நல் கருத்து. அந்த வகையிலே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பிரச்சனை தொடங்குகிறது. என்ன பிரச்சனை? நயமாக பேசி துரியோதனன் சகுனியோடு சேர்ந்து பகடை உருட்டி அவர்களுடைய தம்பிகள், அவருடைய மனைவி
எல்லாவற்றையும் தனக்கு உரியதாக பெற்றான். அது மட்டுமல்ல, அவனுடைய மனைவியான பாஞ்சாலியை பெண் என்றும் பாராமல் எல்லோர் முன்னிலையிலும் அவமானப்படுத்தினான். பாஞ்சாலியும் சூளுரைத்தார். நான் என்னுடைய கூந்தலை இவர்களை அழிக்காமல் முடிய மாட்டேன் என்று சூளுரைத்தார். இந்த சூதிலே தோற்ற எல்லாவற்றையும் திருப்பி தர வேண்டும் என்றால் நீங்கள் காட்டிற்கு செல்ல வேண்டும், 12 ஆண்டுகள் வனவாசத்தில் இருக்க வேண்டும், பிறகு 1 மாசம் அஞ்ஞான வாசம் இருக்க வேண்டும், பிறகு வந்தால் உங்களுக்கான உரிமையை நான் வழங்குகிறேன் என்பதுதான் அங்கு முடிவாக செய்யப்பட்டது. அவ்வாறே அவர்களுக்கான தண்டனை காலம் முடிவுற்றது. ஆனால் துரியோதனனால் வழங்கப்பட்ட இந்த வாக்குறுதி அங்கு மீறப்படுகிறது. மீண்டும் அவர்களுக்கான சேரக்கூடிய எந்த ஒன்றும் சேரவில்லை. அந்த பக்கமும் இந்த பக்கமுமாக பஞ்ச பாண்டவர்கள் அல்லாடி இருக்கக்கூட இடமில்லாமல் பாஞ்சாலியினுடைய தகப்பனார் அவருடைய பகுதியிலே, ஒரு சிறு பகுதியிலே வசிக்கிறார்கள். இந்த சமயத்தில் தான் கிருஷ்ணன் உள்ளே வருகிறார். முதல்ல பாண்டவர்களுடைய தந்தை இறந்து படுகிறார். ஆனால் கௌரவர்களுடைய தகப்பனார் திருதராட்டினன் உயிரோடு இருக்கிறார். திருதராட்டினன் இந்த நிகழ்வை எல்லாம் கண்ணுற்று தூது ஒன்றை சஞ்சயின் மூலம் தனது நண்பன் மூலம் முதலில் பாண்டவர்களுக்கு தூது அனுப்புகிறார். அதாவது எந்த காரணம் கொண்டும் இரு பக்கமும் எந்த அழிவும் வேண்டாம், சமாதானமாக அனுப்புகிறான். சஞ்சயன் வருகிறான். என்னதான் இருந்தாலும் சஞ்சயன் திருதராட்டியிடம் இருந்து வருவதால் அவன் அவருக்கு ஏற்றவாறு பேசி ஒரு வழியாக சொல்கிறான். அவன் சென்ற பிறகு கிருஷ்ணன் வருகிறான். இப்பொழுது சொன்ன மாதிரி நடந்துக்கல, பாண்டவர்களுக்கு உரிமையானதை கொடுக்கல. அடுத்தது என்ன? சமாதானம் இல்லை. அப்புறம் என்னது அடுத்தது? சண்டை. இப்போ சண்டை இடுவதா அல்லது சமாதானம் பேசி முடிப்பதா என்ற 2 வழக்குல உள்ள வராரு கிருஷ்ணர், நம்முடைய நாயகன். முதலில் வந்ததும் பாண்டவர்கள் கிட்ட கேட்கிறாரு. யார்கிட்ட கேட்கிறாரு? முதல்ல நம்ம தர்மன் அவர்கிட்ட கேட்கிறாரு, என்னப்பா உங்க சகோதரர்கள் உங்களுக்கு ஒன்றும் தரமாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, நீங்க போய் நமக்கு தர வேண்டியதை கேட்டு பாருங்க, பாதி பகுதியை கேளுங்க, இல்ல அப்படின்னா 5 நாட்டையாவது கேளுங்க, இல்ல 5 ஊரையாவது கேளுங்க, எதுவும் இல்லைன்னா சண்டை தான். அவர் அவருடைய கடமையை முடிச்சுக்கிறாரு. அடுத்தது அர்ஜுனன்ட்ட கேட்கிறாரு, பா என்னப்பா நீங்க என்ன சொல்றீங்க, என்ன செய்யலாம், சண்டையா என்ன செய்யலாம்? அவர் சொல்றாரு, இதெல்லாம் சமாதானம் பேசி பேசிலாம் சரி வராது, என்ன அனுப்புங்க, என்னுடைய அம்பு கொண்டு நான் என்ன பண்றேன், நான் அழித்து விட்டு எனக்கான உரிமையை பெற்று வருகிறேன் என்று அர்ஜுனன் சொல்கிறான். பீமன் கிட்ட கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, அவர் எப்பவுமே என்னுடைய கதையை முடிச்சுட்டு நமக்கு சேர வேண்டியது என்னவோ அதை நான் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. நகுலன்ட்ட கேட்கிறாரு. அவர் என்ன சொல்லிடுறாரு, இந்த முட்டாள்களோட சகவாசமா நமக்கு வேணா ஏதோ பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அடுத்ததா சகாதேவன் கிட்ட கேட்கிறார். ஏன் அப்படின்னா சகாதேவன் முற்றும் அறிந்தவன், முக்காலமும் உணர்ந்தவன். இது ஒரு கதை சொல்லுவாங்க. என்னன்னா, இந்த சகாதேவன் இருக்கான் இல்லையா, அவன் எப்படி முக்காலமும் உணர்ந்தான் அப்படின்னா, பாண்டு அவருடைய தகப்பனார் இறக்கும் தருவாயில சொல்றாரு, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பிள்ளைங்க 5 பேரையும் கூப்பிட்டு, நான் இறக்க போகிறேன், நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய உடம்பிலிருந்து ஏதாவது ஒரு சிறு பகுதியை எடுத்து நீங்க என்ன பண்ணிடுங்க, சாப்பிட்டுருங்க. அப்படி சாப்பிட்டா என்ன நடக்கும் உங்களுக்கு முக்காலமும் தெரியும் சொல்லிடும்.
இதை சொல்லிட்டு இருக்கும்போது யார் கேட்கிறாரு? நம்ம நாயகர் கிருஷ்ண பரமாத்மா கேட்டுக்கிறார். பாண்டுவும் அதே மாதிரி இறந்துறாரு. இறந்த உடனே பஞ்ச பாண்டவர்கள் சொல்றாங்க, தகப்பனார் சொல்றாரு, எப்பா உங்க அப்பா தான் சொல்றாருன்னா உங்களுக்கு தெரிய வேண்டாவா? இப்படி யாராவது செய்வாங்களா? ஏப்பா நீ வேற சிதையூட்டணும், விறகு எடுக்கணும், எல்லாரும் கிளம்பி வாங்க. ஆனா பாண்டுவினுடைய அருகில சகாதேவன் மட்டும் என்ன பண்றாங்க? அமர வைத்து விட்டு போறாங்க. போயிட்டு விறகெல்லாம் சுமந்துக்கிட்டு வராங்க. வரும்பொழுதுதான் பார்த்தா சகாதேவன் என்ன பண்ணா, இதுக்கு நடுவில் கொஞ்சம் இடைவெளி இருந்துருக்குங்களா, அப்போ அவங்க அப்பா சொன்னபடி விறகு எடுத்து என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் சாப்பிட்டு முடிக்கலாம். இப்படி இவர்கள் தூரத்தில் வரும்பொழுதே எல்லார் தலையிலும் விறகு சுமை இருக்கு. கிருஷ்ண பரமாத்மாவுடைய தலையில மட்டும் என்ன இருக்கு? விறகு கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. சும்மா இருக்க கூடாதா? வந்தவங்க எல்லாரும் விறக சுமையை இறங்கிட்டு அப்பா இவரும் அதே மாதிரி சொல்றாரு. உடனே சகாதேவன் இந்த நேரத்துல கேட்கிறான், எல்லாரும் விறக சுமந்து வந்தாங்க, தலையில போட்டாங்க, சத்தம் போட்டாங்க, நீ என்ன சுமந்தா வந்தன்னு கேட்கிறான். கிருஷ்ணனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கூப்பிட்டு தனியாக அழைத்து போய் கேட்கிறான், நீ ஏதாவது உங்க அப்பாவுடைய உணவுகள்ல இருந்து சாப்பிட்டியா? ஆமான்னு ஒத்துக்கிறான். அப்போ அன்றிலிருந்து இந்த சகாதேவன் முக்காலமும் உணர்ந்த ஒரு மனிதனாக மாறினான். இது கிருஷ்ணனுக்கும் தெரியும். அதனாலதான் எல்லாருக்கும் கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட சகாதேவனுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து கேட்கிறாரு. அப்போ சகாதேவன் ஒரு வார்த்தை சொல்றான், சிந்தித்தபடி நீயும் சென்றாலேன் ஒழிந்தாலேன். ஒரு கடவுளை போய் நம்ம ஒழிந்தாலேன்னு சொல்ல முடியுங்களா? ஆனா அவன் சொல்றான். ஏன்னா அவன் முக்காலமும் உணர்ந்தவன். அதனால சொல்றான், செறிந்த 100 மைந்தர் குல முதல்வன் நிலம் வழங்காமல் இருந்தாலென் வழங்கினாலென். அட அந்த கௌரவர்களுடைய தலைவன் துரியோதனன் நிலம் கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி போனா எனக்கு என்ன? கொந்துற்ற குழலிகள் முடிந்தாலென் விரிந்தாலென். அவங்கள கொண்டுதான் என்னுடைய தலையை முடிவுன்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க பாஞ்சாலி. அவ முடிஞ்சா என்ன இருக்கு, எனக்கு விரிச்சு போட்டா என்ன இருக்கு? குறித்த செய்கை அடியோருக்கு தெரியுமோ? ஆதி மூர்த்தி திருவுளத்து கருத்து எதுவோ அதை செய் அப்படிங்கிறான். என்னையப்பா கேட்கிற? உனக்கு எல்லாம் தெரியும், சும்மா என்கிட்ட கேட்கிறியா அப்படிங்கிறான். கிருஷ்ணருக்கு ஒரு நிமிஷம் பொறி தட்டுது. அப்ப இது இவ்வளவு கோபமா சொல்றான். சரி என்னதான் பண்றது சகதேவா, என்ன செய்யறது? இந்த மகாபாரத போர் தொடங்காம இருக்கணும்னா, 2 பக்கமும் நாசங்கள் நிகழாமல் இருக்கணும்னா நாம என்ன செய்யணும்? ஒரு ஐடியா சொல்லு அப்படின்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்கிறான். அதனாலதான் அவனை நம்ம மாய கண்ணன் சொல்றான். சொன்ன உடனே சகதேவன் சொல்றான், பாராள கர்ணன், நீ என்ன பண்ண? கர்ணனை அரசனை ஒரு பாயிண்ட் இதர் பார்த்தனை முன் கொன்று. அதுக்கு கூட என்ன பண்ண? அர்ஜுனன் இருக்கான்ல, இவனை கொன்னுடு. அழகின் காரார் குழல் கலைத்து. யாரு குழல் கலைக்கிறது? யாரு? பாஞ்சாலி. இந்த பாஞ்சாலி முடியை கழட்டி வச்சிருக்குல்ல, அவிழ்த்து விட்டு இருக்குல்ல, அந்த முடிய அரிஞ்சிரு. அது மட்டும் சொன்னா பரவாயில்ல. இன்னொன்னு சொல்றான், காலில் தலை பூட்டி நின்னையும் நான் நேராக கட்டுவேன், வாராமல் காக்கலாம் மகாபாரதம் என்றான். இதெல்லாம் செஞ்சா மட்டும் போதாது, நீ எல்லாத்தையும் செஞ்சாலும் நீ சும்மா இருக்க மாட்டே. அதனால என்ன பண்ணணும்? ஒன்ன முதல்ல காலை கட்டி போட்டுக்கணும். இதெல்லாம் அந்த நாளையும் செஞ்சா என்ன இருக்கும்? பாரத போர் நிகழாது என்று சொல்றான். கிருஷ்ணன் இது எல்லாத்தையும் கேட்டு சொல்றாரு, எல்லாம் ரைட்டு,